வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனலில் முதலெழுத்துக்கள் பற்றியும் சார்பெழுத்துக்கள் பற்றியும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த காணொலியில் சார்பெழுத்துக்களோட வகைகள் பற்றி காண்போம். உயிர்மெய் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. எடுத்துக்காட்டாக இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. இதில் இக் என்கிற மெய்யெழுத்தும் ஆ என்கிற உயிரெழுத்தும் இணைந்து க என்கிற உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இவற்றின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். எடுத்துக்காட்டாக இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. இதில் இக் என்கிற மெய்யெழுத்து ஒலியும் ஆ என்கிற உயிரெழுத்து ஒலியும் இணைந்து கா என்கிற உயிர்மெய் எழுத்து ஒலி தோன்றுகிறது. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். எடுத்துக்காட்டாக இக்கு ப்ளஸ் இ ஈக்குவல் டு கி. இதில் இக் என்கிற மெய்யெழுத்து கீயாக மாறுகிறது. மாத்திரை உயிரெழுத்து மாத்திரையாக இருக்கும். எடுத்துக்காட்டாக இக்கு ப்ளஸ் இ ஈக்குவல் டு கி. இதில் இ என்கிற உயிரெழுத்து மாத்திரை அளவு வரும். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இவற்றின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேயம், கேடயம். இது நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. தனக்கு முன் குரில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டாக அக்ரிணை தனக்கு முன் ஆ என்கிற குரில் எழுத்தையும் தனக்கு பின் ரி என்கிற வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்றுள்ளது. அளபடை அளபடை என்பது நீண்டு ஒலித்தல். இது இருவகைப்படும்: உயிரிழபடை, ஒற்றளபடை. உயிரிழபடை செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்க உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறுக்க நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதற்கு பின்னால் வரும். உயிரிழபடை 3 வகைப்படும்: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுப்பது செய்யுளிசை அளபடை எனப்படும். இவற்றின் வேறு பெயர் இசைநிலை அளபடை. எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும். இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டு கெடுப்பதும். சொல்லிசை அளபடை செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டாக உரணசெய்யி. ஒற்றளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் 10 ஆயுத எழுத்து 1 அளவெடுப்பது ஒற்றளபடை ஆகும். எடுத்துக்காட்டாக எக்கிழங்கிய. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.